ஒத்துப்போனது. இதனை வைத்து 2 சிசிடிவியில் இருப்பதும் ஒரே நபர்தான் என போலீசார் உறுதி செய்தனர். மேலும் சம்பவத்தன்று சூலூர்பேட்டையிலிருந்து ஆரம்பாக்கம் வந்து இந்த பயங்கரத்தை செய்திருக்க வேண்டுமெனவும் அனுமானித்தனர். இது தொடர்பாக 8 தனிப்படை அமைத்த போலீசார் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வடமாநில நபர் செல்போனில் பேசியதாக சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின்படி சம்பவ நாளன்று ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான 600 செல்போன் அழைப்புகளை சேகரித்தனர். ஒரு குழுவுக்கு 100 செல்போன் அழைப்புகள் என காவல் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 6 குழுக்களுக்கு எண்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஆதி முதல் அந்தம் வரை அந்த எண்களின் மொத்த கால் ஹிஸ்டரியும் ட்ரேஸ் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சம்பவத்தின் போது அதே நேரத்தில் பதிவான ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு செல்போன் எண் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அது ஒரு மீனவரின் செல்போன் எண்